ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் கூமாம்பட்டி தங்கபாண்டி அப்படின்னா எல்லாருக்குமே இது தெரியும். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு பார்த்திங்கன்னா அவர் ஒரே ராத்திரியில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிருக்கான். இதை பற்றி தான் டிவி எல்லா நியூஸ்லேயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா வீடியோக்களை அடிக்கடி வெளியிட்டே இருப்பார் இன்ஸ்டாகிராமில். அப்படி தான் வீடியோ வெளியிட்டார். கூமாம்பட்டி பற்றி வாங்க எல்லாரும் அப்படி சொன்னார். அப்போ அந்த வீடியோ நான் பார்த்தது கிடையாது. இப்போ அவர் சொன்னதால் என்னாச்சு அப்படின்னா எல்லாருமே கூமாம்பட்டிக்கு போயிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த ஏற்கனவே பார்க்கலாம் சொல்லி நிறைய பேர் போயிருக்காங்க. அதன் மூலமாக ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் நிறைய விளம்பரங்கள்லாம் நடித்தார். அவர் ஏற்கனவே டீச்சருக்கு படிச்சிருக்கிறதா சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனல்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் வைரல் ஆனதால் நிறைய யூடியூப் சேனல்லாம் அவர் பேட்டி எடுத்தாங்க. இப்போ ஜீ தமிழில் அவர் ஜீ தமிழ் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டார். இப்போ ஒரு டிவி ஷோலலாம் கலந்துக்கிட்டு சரி வீட்டுக்கு போகலாம் சொல்லி அவர் தான் வீட்டுக்கு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அவருடைய தோள்பட்டையில் எலும்பில் அடிபட்டுருச்சான். அவர் ஆஸ்பத்திரியில் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. இதை பற்றி தான் இப்போ எல்லா டிவி நியூஸ்லேயும் போடுறாங்க. எல்லா டிவி நியூஸில் போடுற அளவுக்கு அவர் பெரியவர் ஆகிட்டாரா அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டாருன்னே சொல்லலாம். எல்லா யூடியூப் சேனல்லையும் அவர் பேட்டி வந்தது. இப்போ எல்லா நியூஸ் சேனல் எல்லா இடமே போடுறாங்க. அந்த அளவுக்கு அவர் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டார். கூமாம்பட்டி பார்த்திங்கன்னா அந்த ஊரை அத்தனை பேர் அந்த ஊரில் போனாங்க. அந்த அளவு இவர் சொல்கிற மாதிரி அந்தளவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திரும்பி வந்துட்டாங்க. இருந்தாலும் சரி திரும்ப அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களாம். அந்த அளவு அந்த கூமாம்பட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அங்கே அணைக்கட்டை சரி பண்ணோம் அப்படின்னு சொல்லி 7 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூமாம்பட்டி அப்படின்னாலே தமிழ்நாட்டுக்கு தெரிகிற அளவுக்கு ஃபேமஸ் ஆக்கினது இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவர் விஜய் டிவியில் பிக் பாஸ் ஷோ அடுத்த மாதம் தொடங்க போகிறாங்க. அதில் இவர் கலந்துக்க போதா தகவல் வந்திருக்கு. உண்மையாக பையா அப்படின்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அவர் கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஏற்கனவே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அதில் கலந்துக்கிட்டால் நல்ல நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பிக் பாஸை கலந்தது மூலமாக நிறைய பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆகிருக்காங்க. அது மூலமாக அவர் சினிமாவுக்கு கூட போகலாம், சீரியலுக்கு போகலாம், அவரோட இஷ்டம். இப்போ இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பேர் கலந்து நிறைய பெரிய ஆளாக பிக் பாஸ் ஷோ மூலமாக வாழ்க்கையை பெருசாக ஆகிருக்கு. அதே மாதிரி இவரும் கலந்துக்கலாம். ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரில. ஏன்னா முதல்லே சொல்லிடுவாங்க இவர் கலந்துக்கிறா அவர் கலந்துக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் யார் கலந்துப்பாங்க என்ன அதை பற்றி தெரியல. இப்போ இவர் கலந்துக்கிறதா சொல்லினா கலந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக கலகலப்பாக இருக்கும் அப்படி சொல்லி மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவருக்கு தோள்பட்டை எலும்பு முறிஞ்சதுனால இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் டிவி ஷோவில் ஜீ தமிழில் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு தான் போனாங்க. ஆனால் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஒரு நடிகை பார்த்தீங்கன்னா அவர் உட்காந்துருந்தார். நடிகை மேலே ப்ரோக்ராம்லேயே அவர் இந்த மாதிரி கலந்துக்கிட்டாரு, இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்படி நிறைய டிவி ஷோ சீரியல் ஷோ அப்படின்னு சீரியல்னாலே கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் சரி இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் அப்படின்னு எல்லாருமே இப்போ அந்த ஷோ பார்த்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் கூட அப்புறம் இன்னும் நிறைய ஷோக்கள் எல்லாத்தையும் கலந்துக்கலாம், சினிமாவுக்கு போகலாம் சொல்ல முடியாது. ஜிபி முத்து பார்த்திங்கன்னா இப்போ பிக் பாஸை கலந்துக்கிட்டார். அதுக்கப்புறம் விலகி போயிட்டார். இப்போ சன் டிவி இப்படி எல்லாம் சொல்லி அவரும் இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆனார். அவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப இதே மாதிரி ஆகிற பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.